கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரோ நல்லவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அதாவது ஸ்திரப்படுத்தினா பலனூற்றி அறிவூட்டி சரீரத்தில் பலன் கொடுத்து, ஆன்மாவில் ஒரு பலனை கொடுத்து, அறிவுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து, பலனற்று போயிருக்கிற என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை ஸ்திரப்படுத்துவாராம். நம்மை முதல்ல ஒருநிலைப்படுத்துவார். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீமை நின்று நம்மை காத்துக்கொள்வார் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தீமையான காரியத்தை நாம் செய்கிறோமோ அல்லது ஏதாவது ஒரு தீமை நம்மை தேடி வருகிறதோ, ரெண்டில் ஏதோ ஒன்று. ஆக நம்ம பாதிக்கப்படுவோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஒன்றா நமக்கு ஒரு தீமை ஏற்படும், இல்லை நம்மால் ஒரு தீமை அங்கே செய்யப்படும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றப்ப நம்ம மனசு தெரியும், நமக்கு ஒரு தப்பான காரியத்தை நம்ம செய்ய போகிறோமே, இதை செஞ்சே தானே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோமே, இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லையே, இதை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனம் பேதலிக்கிற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா. அந்த சூழ்நிலையில் நம்மை ஸ்திரப்படுத்தி அதிலிருந்து விலக்கி காத்து கொள்வாராம். அதுக்கு வேறு விதமான ஒரு செயலை உருவாக்கி அதை நாம் தான் செய்கிறோம், ஆனால் அது தீமை இல்லாமல் அந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் அங்கே கட்டளையிடுவார். அல்லது நமக்கு யாராவது ஒருத்தர் தீமை செய்கிறதா வச்சுங்களேன், அந்த தீமையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலனை, அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தைரியத்தை கொடுப்பார். வரட்டும், பார்த்துக்கலாம், என்ன தான் செய்ய முடியும் அவங்கனால, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்க முடியும், அதுதானே. நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்கள் எனக்கு உண்டு பண்ணினாலும் சரி, எப்படிப்பட்ட தீமையை நீங்கள் எங்களுக்கு செய்தாலும் சரி, அதிலிருந்து நாங்கள் நன்மையை கற்றுக்கொண்டு அதை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையையும் அந்த திறமையையும் என் கர்த்தர் எனக்கு தருவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உள்ள ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா. கர்த்தர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நிற்பார், நமக்காக யுத்தம் பண்ண. நம்மை தேடி வருகிற எல்லா தீமைகளையும் சரி, நம்மை தேடி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சரி உடைத்தெறிவதற்கு அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல நிற்பார். நீ போ மகனே, நீ போ மகளே, உன்னோடு கூட நான் வர்றேன், நீ எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீ எதிர்த்து நில்லு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் நீ தீமை செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் நீ தீமையை அனுபவித்து விடவும் கூடாது, உன்னோடு கூட நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தைரியத்தை கொடுக்குறாரு. இந்த தைரியத்தை கொடுத்து அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையையும் நமக்குள்ள கொடுப்பார். அப்போ இந்த வல்லமை நமக்குள்ள வருகிற போது, தீமை நம்மை தேடி வருகிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பலனையும் ஞானத்தையும் கொடுத்து நாம் போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா கர்த்தரோ நமக்கு முன்னாலே பயணிக்கிறவராயிருக்கிறார். அப்படி இல்லை, நாம் ஒரு தீமையை செஞ்சே தீரணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில், ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இது தப்பு, இது தவறான காரியம், இது மற்றவர்களுக்கு தீமை இழைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது, இதை நான் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறப்போ அது நன்மையாக மாற்றி கொடுப்பார். அதை நாம் செய்யாமல் யாருக்கு அந்த தீமை இழைக்கப்படுகிறதோ அந்த மனிதர்களுக்கு அதுவே நன்மையாக மாற்றி கொடுப்பார். பரவாயில்ல, நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சதுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி கொடுப்பார். எப்போனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது. அன்பானவர்களே,
அவரை நம்பி நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அல்ல, அவரே நமக்காக அந்த காரியத்தை செய்வார். கர்த்தரே நமக்காக அந்த காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரோட சமூகத்தில் நாம் எதை செய்தாலும் சரி, ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், நீர் என்னை ஸ்திரப்படுத்தும், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் பலனற்று போயிருக்கிறேன், எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மோடு கூட இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெறும்படியாக கர்த்தர் செய்வார். எல்லா தீமைகளையும் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நீர் உண்மையுள்ள தேவன். நாங்கள் பலவீனப்பட்ட போதும், நாங்கள் சுகவீனப்பட்ட போதும், நாங்கள் அறிவிலே குறைந்த போதும், ஞானத்திலே குறைந்த போதும் நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, அறிவூட்டி, ஆண்டவரே எல்லா தீமைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பயணிக்கிறீர். இந்த பயணம் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடரட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.